சிவபெருமானின் தீவிர பக்தரான பிருகு முனிவர் தினமும் 3 முறை சிவனை வலம் வராமல் எந்த வேலையையும் தொடங்க மாட்டார். ஒரு நாள் வழக்கம் போல் வந்த அவர் சிவனருகில் அமர்ந்த பார்வதியை புறக்கணித்து சிவனை மட்டும் சுற்றினார். இதை பார்த்து சிவன் சிரித்தார். ஆனால் பார்வதி எரிச்சலடைந்தார். பார்வதியை நெருக்கமாக அமரச் செய்த சிவன், இப்போது உன்னையும் சுற்றி வருவார் என்றார். ஆனால் பிருகு முனிவர் தன்னை ஒரு எலியாக மாற்றி பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டும் சுற்றினார். பார்வதியின் கோபம் அதிகரிக்க சிவன் பார்வதியை தன் மடியில் அமர்த்தினார். இப்போது பிருகு முனிவர் ஒரு பறவையாக மாறி பார்வதியை மீண்டும் தவிர்த்து சிவனை மட்டும் சுற்றினார். பார்வதியை தன் உடலின் ஒரு பகுதியாக இணைத்து அர்த்தநாரீஸ்வரராக பாதி சிவன் பாதி பார்வதியாக மாறினார். இருப்பினும் பிருகு முனிவர் ஒரு தேனியாக மாறி சிவனின் வலது காலை மட்டும் வலம் வந்தார். இறுதியாக சிவபெருமான் சித்தாசனத்தில் அமர்ந்தார். இப்போது பிருகு எந்த வழியிலும் சிவனை மட்டும் வலம் வர முடியாதபடியானது. பக்தியும் உண்மையான இறை உணர்வும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தினார்.